நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். இரண்டாவது நாளாக தொடர்ந்த எதிர்க்கட்சிகளின் அமளி துமளி. முடங்கிய பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. ஆகஸ்ட் 21 வரை 1 மாத காலம் நடக்கும் தொடரில் பல்வேறு மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் உட்பட பல முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக நோட்டீஸ் கொடுத்துள்ள எதிர்க்கட்சிகள் முதல் நாளே மற்ற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கு ஆளும் தரப்பு ஒப்புக்கொள்ளாததால் இரு அவைகளும் அடுத்தடுத்து பலமுறை ஒத்திவைக்கப்பட்டன. இதனால் முதல் நாள் பார்லிமெண்ட் பணிகள் முடங்கின. இரண்டாம் நாளான இன்று காலை 11 மணிக்கு பார்லிமெண்ட் மீண்டும் கூடியது. சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் லோக்சபா கூடியதும் எதிர்க்கட்சிகள் ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் உட்பட முக்கிய பிரச்சினைகளை எழுப்பினர். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் 3ஆம் தரப்பின் பங்களிப்பு குறித்து பிரதமர் மோடி பார்லிமெண்டில் விளக்கமளிக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். ஆனால் கேள்வி நேரம் தொடர அனுமதிக்குமாறும் ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஏற்கனவே உறுதியளித்தபடி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் ஓம் பிர்லா கூறினார். இதை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உடனடியாக விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வலியுறுத்தி அமளி செய்தனர். இதன் காரணமாக அவையை 12 மணி வரை ஒத்திவைப்பதாக ஓம் பிர்லா அறிவித்தார். आज प्रश्नकाल पर देश के किसानों के मुद्दों पर चर्चा होनी है, उनके आपदा संकट पर चर्चा होनी है. आप प्रश्नकाल नहीं चलने देना चाहते, आप किसानों के मुद्दों पर चर्चा नहीं करना चाहते, आप हंगामा करने तख्तियां लेकर आएंगे. ये सदन की परंपराओं के अनुरूप नहीं है. मेरा आप सबसे आग्रह है, अपनी अपनी सीट पर जाएं, बैठें और किसानों के महत्वपूर्ण मुद्दों पर चर्चा करें ताकि हम देश के किसान के कल्याण के विषय पर व्यापक चर्चा सदन में कर सकें. माननीय सदस्यगण, ये सदन चर्चा संवाद के लिए, नारेबाजी के लिए नहीं है. आप सदन की मर्यादा को बना करके तख्तियां लेकर मैं अलाउ नहीं करूंगा. सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபா தலைவருமான ஜெகதீப் தங்கர் பதவி விலகியதை அடுத்து துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தலைமையில் ராஜ்யசபா கூடியது. அப்போது முந்தைய கோரிக்கைகளோடு ஜெகதீப் தங்கர் பதவி விலகல் குறித்தும் விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் ராஜ்யசபாவும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और आत्मा गांव का हो, इसके लिए रुर्बन मैं आपके माध्यम से जनता का ध्यान श्यामा प्रसाद मुखर्जी रुर्बन मिशन की ओर आकृष्ट करना चाहता हूँ. इस योजना का उद्देश्य ग्रामीण क्षेत्रों में शहरी सुविधा से युक्त बनाना है. मेरे महसाना जिले में केवल एक क्लस्टर रुर्बन के अंदर में बैसरा जी स्वीकृत किया नेटवर्क 12 மணிக்கு அவைகள் தொடங்கியதும் மீண்டும் அமளியால் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மதியம் 2 மணிக்கு லோக்சபா ராஜ்யசபா கூடிய போதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. ஸ்டாலினுக்கு பெட் ஸ்கேன். தம்பியை பார்த்து நலம் விசாரிக்க மருத்துவமனைக்கு வந்த அழகிரி. முதல்வர் ஸ்டாலின் நேற்று வாக்கிங் சென்றபோது திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டதால் கிரீன் சாலை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றார். அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அவர் 3 நாட்கள் ஓய்வெடுப்பது அவசியம் என டாக்டர்கள் கூறினர். 2வது நாளான இன்று தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனையில் ஸ்டாலினுக்கு பெட் ஸ்கேனிங் செய்யப்பட்டது. உடல் உள்ளுறுப்புகள், திசுக்கள் செயல்பாடு நோய் பாதிப்பை கண்டறிவதற்காக இந்த ஸ்கேன் எடுக்கப்பட்டது. இச்சூழலில் ஸ்டாலினின் அண்ணன் அழகிரி மருத்துவமனைக்கு வந்து அவரை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்துவிட்டு சென்றார்.
மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை கவனித்து வருவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவரது எக்ஸ் தள பதிவில், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகிறதா, பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை, தீர்வு காணப்பட்டவை எத்தனை உள்ளிட்ட விவரங்களை தலைமை செயலாளரிடம் கேட்டறிந்தேன். மக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் எந்தவிதமான தொய்வும் ஏற்படக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளேன் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெற அவதூறு பரப்பும் திமுக, இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கொள்கை வேறு கூட்டணி வேறு, கொள்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார். வேண்டுமென்றே திட்டமிட்டு உங்களை ஏமாற்றி நாடகத்தை அரங்கேற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த ஸ்டாலின் மாடல் அரசு தந்திரமாக பேசி வருகிறது. இஸ்லாமிய சகோதரர்களே, சிறுபான்மை மக்களே, ஏமாந்து விடாதீர்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொன்னு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்துட்டாரு, மதவாத கட்சியோட சேர்ந்துட்டாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, திமுக கட்சிக்காரர் எல்லாம் இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்க. இதே திமுக கட்சி 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கல்ல, 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல திமுக. அப்பெல்லாம் மதவாத கட்சியா திமுகவுக்கு தெரியல. மக்களை ஏமாற்றி, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இப்ப இப்படிப்பட்ட அவதூறான கருத்தை பரப்பி வருகிறார்கள். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் வாக்குகள் சிதறாமல் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. கொள்கை என்பது நிரந்தரம். அந்த கொள்கை எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிரந்தரமானது. எந்த சூழ்நிலையும் கொள்கை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அந்த இருவரும் தலைவர் வழியிலே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. ஆகவே வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறு செய்தியை நம்ப வேண்டாம். அதில் கூர்ந்து சிறுபான்மை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக கூட்டணி உடைய வாய்ப்பு சொல்கிறார் அண்ணாமலை. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2026 சட்டசபை தேர்தல் திமுகவுக்கு படுமோசமாக இருக்கும் என கூறினார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க. மாவட்ட அளவுல, மண்டல அளவுல, ஒன்றிய அளவுல எல்லாமே. ஒரு இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வழிவிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்முடைய கட்சியை பொறுத்தவரை காலக்கெடுவு இருக்கு. 2 டேர்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மாத்திரம். இந்த முறை மண்டல் தலைவர்களுக்கெல்லாம், ஒன்றிய தலைவர்களுக்கு 45 வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம். அதனால் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க தொண்டர்களாகத்தான். இது பிஜேபியினுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை என்னன்னா, ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்தி தான் எங்க தொண்டர்கள் பணி செய்யறாங்க. ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக, ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. அதனால் யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி செய்வாங்க. அண்ணா, தேர்தல் எல்லாம் சரியா தாங்கனே போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுல எல்லோரும் தெல்ல தெளிவா இருக்கின்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, திமுக ஒரு நாளுமே கீழே தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தொன்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து பாருங்க, 8 மாதம் இருக்கு. திமுக 2026 தேர்தல்ல அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும். காரணம் களத்துல தெல்ல தெளிவா தெரியுது. பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்திலையும் கோட்டை விட்டுருக்காங்க. ரூபாய் 7.5 லட்சம் எப்படி போதும்? ரூபாய் 25 லட்சம் வழங்குங்கள். தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் அதிரடி. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் காவலாளியாக பணியாற்றியவர் அஜித்குமார். நகை திருட்டு வழக்கு தொடர்பாக திருபுவனம் போலீசார் அவரை ஜூன் 28ஆம் தேதி சட்டவிரோதமாக விசாரித்து தாக்கினர். இதில் அஜித்குமார் மரணம் அடைந்தார். தமிழகத்தை உலுக்கிய இந்த மரணம் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பான பொதுநல வழக்குகளை ஒன்றாக சேர்த்து ஹைகோர்ட் மதுரை கிளை விசாரித்து வருகிறது. நீதிபதிகள் SR சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் முன்னிலையில் இன்று இந்த வழக்கின் விசாரணை
நடந்தது. தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசு வழக்கறிஞர்கள் அறிக்கை தாக்கல் செய்தனர். அதில் தடயவியல் சோதனை முடிவின் அறிக்கை, வழக்கின் சாட்சி சக்தீஸ்வரனுக்கு ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு அளித்தது, அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ரூபாய் 7.5 லட்சம் நிவாரணம் வழங்கியது, அஜித்குமார் தம்பிக்கு அரசு வேலை, இலவச மனை வழங்கியது போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருந்தன. அஜித்குமார் குடும்பத்திற்கு கூடுதலாக ஏதாவது தேவைப்பட்டால் அதையும் செய்து தர அரசு தயாராக இருப்பதாக நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிடுகையில், இந்த வழக்கில் சாட்சிகளாக உள்ள நவீன், பிரவீன், அருண் ஆகியோருக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனுக்கள் அளித்தும் இதுவரை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறினர். சட்டவிரோத காவலில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. அதை அஜித்குமார் குடும்பத்திற்கும் வழங்க வேண்டும் எனவும் மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் கூறினர். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள், சாட்சிகள் பாதுகாப்பு சட்டப்படி நவீன், அருண், பிரவீன் ஆகியோருக்கு பாதுகாப்பு அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வழக்கில் தமிழக அரசு அஜித்குமார் குடும்பத்திற்கு 7.5 லட்சம் ரூபாயும் மனை மற்றும் அரசு வேலை கொடுத்திருக்கிறது. அது போதுமானது இல்லை. லாக்அப் மரணத்திற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு இருக்கிறது. அதனால் கூடுதலாக 25 லட்சம் ரூபாயினை இடைக்கால இழப்பீடாக வழங்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திருச்சி சிவா வீடு முற்றுகை, போலீசுடன் தள்ளுமுள்ளு, திருச்சியில் பரபரப்பு. திமுக எம்பி திருச்சி சிவா கடந்த வாரம் முன்னாள் முதல்வர் காமராஜர் பற்றி பேசிய கருத்து சர்ச்சையானது. அவரது பேச்சை காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சியினரும் கண்டித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழர் தேசம் கட்சி சார்பில் திருச்சி சிவா வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடக்கும் என அக்கட்சியினர் அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று திருச்சி மேஜர் சரவணன் ரவுண்டானாவில் இருந்து தமிழ் தேசம் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் வள்ளல்மணி தலைமையில் திமுக எம்பி வீட்டை முற்றுகையிட புறப்பட்டனர். திருச்சி சிவா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி கோஷமிட்டபடி ராஜா காலனியில் உள்ள அவரது வீட்டை நோக்கி பேரணியாக சென்றவர்களை போலீசார் வழியிலேயே தடுத்து நிறுத்தினர். போலீசாரின் தடையை மீறி செல்ல முயன்றதால் இரு தரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் எம்பி சிவா வீட்டிற்கு செல்லும் வழியில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதித்ததால் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை பெருந்தலைவர் காமராஜரை இழிவாக பேசிய இந்த தலைமுறைக்கு காமராஜர் பற்றி தெரியாது என்ற எண்ணத்தில் தொடர்ந்து காமராஜரை அவதூறாக குற்றம் சாட்டி வரும் திமுக நிர்வாகிகள், அதில் இப்போது திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி முன்னுக்கு புறனாக உண்மை வரலாற்றை சொல்லாமல் திரித்து திமுகவின் எப்போது அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் பேசுவார்களோ அதேபோல் இப்போது பேசி அவர்களை இழிவுபடுத்தியுள்ளார்கள். அதை கண்டித்து தமிழர் தேசம் கட்சி சார்பில் அண்ணன் கே செல்வகுமார் அவர்களின் வழிகாட்டுதல்படி இன்று அவர் வீடு முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது. இது இனியும் திமுக அவர்கள் கட்சி நிர்வாகிகளை, மாவட்ட மாநில எம்எல்ஏ எம்பி அவர்களை நாவடக்கம் செய்து பெருந்தலைவரையும் தேசத்திற்காக உழைத்த தலைவர்களையும் அவதூறாக பேசாமல், தரக்குறைவாக பேசாமல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் நடந்த ஆகம விதிமீறல் வைரலாகும் காட்சி. யார் அந்த விஐபி? கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் தமிழகத்தின் மிக தொன்மையான புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்று. கிபி 2ஆம் நூற்றாண்டில் மாமன்னன் கரிகால சோழனால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. சோழர் கால கலை நுணுக்கத்தை பறைசாற்றும் சிற்பங்கள், கல்வெட்டு மற்றும் கட்டிடக்கலை அம்சங்கள் இந்த கோயிலில் நிறைந்துள்ளது. சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சேவாக் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்தார். வரலாற்று சிறப்புமிக்க இக்கோயிலில் ஆகம விதிகளின்படி வழிபாடு செய்வது முக்கியமாக கருதப்படுகிறது. தரிசன நேரம் முடிந்து பூஜைக்கு பின்னர் கருவறை கதவுகளை சாற்றினால் மறுநாள் காலை பூஜைக்கு பின்பே திறக்கப்படுவது வழக்கம். நேற்று இரவும் பக்தர்கள் சென்ற பிறகு கோயில் பூஜைகள் முடித்து கருவறையை மூடி நடை சாத்தப்பட்டது. அதன் பிறகு அங்கு ஒரு விஐபி வந்துள்ளார். சாத்தப்பட்ட கதவுகளை பாதி திறந்த நிலையில் உள்ளே சென்று பூட்டப்பட்ட கருவறையையும் மீண்டும் திறந்து அவர் மட்டும் சாமி தரிசனம் செய்துள்ளார். இதை கோயிலுக்குள் இருந்த ஒருவர் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்.
உள்ளே சென்று கருவறை பூட்டிய பிறகு எப்படி அவருக்கு மட்டும் அனுமதி அளித்து சாமி தரிசனம் செய்தார் என்று கேள்வி எழுப்பினார். அவர் யாராக இருந்தாலும் பூட்டிய நடையை எதற்கு திறந்தீர்கள்? உள்ளே எப்படி அனுமதித்தீர்கள்? தினமும் வரும் பக்தர்கள் யாராவது வந்தால் அனுமதிப்பீர்களா என்று பூசாரிகளை கேள்விகளால் திணறடித்தார். சொல்லுங்க அண்ணா, ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இல்லாட்டி நாங்க கோயிலுக்குள்ள உட்காந்துருவோம். திரும்ப சொல்ற, கோயில் விட்டு வெளியில போக மாட்டோம். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். நீங்க நல்லா இல்ல, உங்களுக்கு மேல அதிகாரி சொல்லிதான் நீங்க விட்டுருப்பீங்க. உங்களுக்கு யார் சொன்னது? எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கோயில் என்ன உங்களுக்கு பெரிய இது? வர வர அரசியலுக்கு எல்லாம் தார வாத்துட்டீங்க. ஒரு நல்ல நாள் கேட்டனால நாங்க வந்து சாமி கும்பிட முடியறது இல்ல. ஐயா, நான் தயவு செய்து உங்களெல்லாம் நான் எதுவும் பண்ணல. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அதிகாரியாரு அப்படியெல்லாம் எல்லாம் நீங்க எல்லாம் விட மாட்டீங்க தெரியுமா? என்ன ஒருத்தர் காப்பாத்துறீங்களா? நாங்க உட்கார்ந்து பேச பின்னாடி வந்து ஒன்னு இடிச்சிட்டு வந்து சொன்னா உடனே நாங்க வெள்ளாறு நிக்க கூடாதுங்கிறீங்க. உங்களுக்கு அப்படி என்ன இருக்குறீங்க? பக்தர்களுக்கு இல்லாத ஒண்ணு உங்களுக்கு என்ன இருக்குது? அவர் யாரு முதல்ல அவர் கூப்பிடுங்க. அவர் என்ன அதிகாரியா நாங்க பாக்குறோம். சிறப்பு தரிசனம் செய்தவரையும் விடாமல் துரத்தி சென்று யார் நீங்கள், எந்த துறை அதிகாரி என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார். பதில் சொல்ல முடியாமல் விழித்த அந்த நபர், உங்க வேலையை பாருங்க என கூலாக பதிலளித்த காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. நாங்க ஒரு ரெகுலரா வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லாத்துக்குமே ஆகம பேசுறீங்க. சார் நீங்க இங்க வாங்க. என்னத்த விடுறீங்க? நீங்க ஏதோ ஒண்ணு அப்படி விடுறீங்களா? வாய்ப்பு கிடைச்சா சார் நீங்க எங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. கோயில் சாத்தியாச்சு, உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஹலோ சொல்லுங்க சார். அண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா இதோட விடுவேன், இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கும் ஷேர் ஆகும். சார் உங்களுக்கு யாருங்க சார் உள்ளார போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? சொல்லுங்க சார். சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டெய்லி நாங்க வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்துங்கப்ப திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக யார வேணா இருங்க. உங்களுக்கு உள்ளார போய் பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார்? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கோயில் சாத்தியாச்சு, உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க? மத்தவங்க இதெல்லாம் பண்றாங்களா? அதனை அவர் செல்போனில் பதிவு செய்தார். தற்பொழுது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி இந்துக்களின் கோவில்களில் இது போன்ற விஐபிகளுக்கு மட்டும் திமுக ஆட்சியில் ஆகம விதிகள் மீறப்படுகிறதா என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. நடை சாத்திய பிறகு தரிசனம் செய்தது குறித்து தீவிர விசாரணை நடப்பதாக கோவில் ஆணையர் விமலா தெரிவித்தார்.